இலக்கணம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்குறேன். இலக்கணம் நானாகவே படித்தேன். உங்களுக்கு யார் டீச் பண்ணல, நீங்களே சர்ச் பண்ணீங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணீங்க? ஆமாம். தொடக்கத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் அங்கே 4 பக்கத்தில் ஒரு இன்டர்வியூ. நீங்க ஒரு மொரீசியனா இருந்து எப்படி தமிழ்ல இலக்கணத்தை இவ்வளவு கிளியரா சொல்றீங்க? ஆமா, நம்ம இலக்கணம் முதலில் தமிழ் காஸ்ட் அருட்டல் ஸ்கூல் ஒரு 4 நூல் சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் லிட்டரரி சர்க்கிள் வெளியிட்ட நூல், ஃபாதர் கர்ஸ்லே தயாரித்த நூல். அந்த நூல்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இலக்கணம் படிக்க தொடங்கினேன். எந்த வயது? வயது 17. தொடர்ந்து சும்மா. அப்புறம் ஆறுமுக நாவலர் எழுதிய இலக்கண சுருக்கம், அது வினா விடை, அந்த விடை தமிழ் இலக்கணத்தை படித்தேன். பிறகு நன்னூல் படித்த பிறகு பாடமாக எல்லாமே நீங்க வந்து 12th முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு எம்ஏ படிக்கிறப்பதான் இந்த இலக்கணம் எல்லாமே எம்ஏ தொல்காப்பியம். பிஏ படித்த போது நன்னூல், அப்புறம் பொது இலக்கணம், இப்படிதான். பிஹெச்டி படிக்கிறப்ப ஃபுல்லா படிச்சுட்டீங்க தமிழ்? அதான் பிஹெச்டிக்கு இலக்கணம் தேவையில்லை. நீங்க படிச்ச இலக்கணம் உதவி பண்ணிருக்கும்ல? இல்ல, நான் பிஹெச்டி ஆங்கிலத்துல பண்ணிட்டேன். ஆங்கிலத்தை பண்ணிட்டீங்க. பிஹெச்டி படிக்கிறப்பையும் நீங்க உங்க தமிழை விட்டு கொடுக்காம படிச்சிருப்பீங்க இலக்கணத்தை. ஆமா, தொடர்ந்து படிச்சேன். ஆனா என்னுடைய முனைவு தலைப்பு ஆங்கிலம் தான். எம்ஏயோட தமிழ் முடிஞ்சிருச்சு. தமிழ் எம்பில் தமிழ். அப்ப இலக்கணத்தை முழுதும் படிச்சதுக்கு காரணம் தமிழ் மீது கொண்ட ஆர்வம். அதான், அவ்வளவுதான். நீங்க ஒரு மொரீசியனா இருந்து எங்களுக்கெல்லாம் இலக்கணம் ஃபுல்லா தெரியாது, முழுமையா படிக்கல நாங்க. சார் அந்த பக்கம் போய் சொல்லிட்டு இந்த பக்கம் எதுக்காக நாங்க படிக்கணும் தமிழ் இருந்து? அப்ப பள்ளிக்கூடத்துல தமிழ் படிக்கும்போது இலக்கணம் படிக்கலையா? இலக்கணம் படிச்சோம். இலக்கணம் கொஞ்சம் பரீட்சைக்காக தேர்வுக்காக படிச்சிருக்கோம். ஆனா நீங்க முழுமையா படிச்சீங்க, எங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க சொன்னேன், நான் நீங்க என்ன சொன்னீங்க, தோன்றா வேற்றுமைன்னு சொன்னீங்கல்ல? எனக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம படிச்சோம். அது காரணம் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப ஈடுபாடு உங்களுக்கு. ஆனா எங்களுக்கு ஈடுபாடு, ஆனா படிக்கல. இனிமே என்ன பண்ணணும், இது தெரிஞ்சுக்கணும். படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும்.